இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டூல் வந்து lovable.dev. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற மினி ப்ராஜெக்ட் பண்ணுற எல்லாருமே இதை யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித்தின் 1 hourலேயே இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து பில்ட் பண்ணிடலாம் பேசிக் ப்ராம்ப்டிங்கில். நீங்கள் ஜஸ்ட்டு க்ரோமை சைன்இன் பண்ணிட்டு அதில் lovable.devன்னு கொடுத்துட்டு அதில் 2 மெத்தட் ஆஃப் சைனிங் இருக்குது. ஒன்று வந்து ஜிமெயிலை வச்சு சைன் பண்ணுறது, இன்னொன்று வந்து கிட்டப் வச்சு சைன்இன் பண்ணுறது. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா கிட்டப் வச்சு சைன்இன் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து ஏதாவது கமிட் பண்ணுறீங்க, சேஞ்சஸ் பண்ணுறீங்கன்னா உடனே அங்கே சேஞ்சஸ் ரெப்ளிகேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டிப்ளாய் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதுவே கூகுள்னால் அகெயின் நீங்கள் வந்து கிட் கமெண்ட்லாம் கொடுத்து புஷ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது பெட்ரு. கிட்டப் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணுங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டெமோ பர்பஸ்னால நான் வந்து ஜிமெயில் யூஸ் பண்ணுறேன். ஆனால் கிட்டப்பை யூஸ் பண்ணிங்கனாக்க இதே மெத்தட் தான், ஜஸ்ட்டு லாகின் தான். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னன்னாக்க நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் தரணும். ப்ராம்ப்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம எப்பவும் போல் ChatGPTலேருந்தே எடுத்துக்கலாம். இதுக்கு நிறைய மெத்தட் ஆஃப் ப்ராம்ப்டிங் இருக்குது. ஒன்று வந்து பிஆர்டி டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க. அது இப்போ தான் எனக்கே தெரியும். பட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப நான் வந்து அந்த மாதிரி பண்ணல. ஜென்ரிக்காக மார்க்டவுன் மெத்தடில் தான் ப்ராம்ப்டிங் எடுத்தேன். அதில் வந்து என்ன சொல்லியிருக்கோன்னா, யுவர் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் எக்ஸ்பர்ட்டு. நான் வந்து நோ கோட் டூல் வந்து ஒரு ரெப்ளிகேட் பண்ண போகிறேன். ஃப்ளோ வைஸு அந்த மாதிரி இருக்கிற டூல்லாம் வந்து நான் பண்ண போகிறேன். எனக்கு வந்து அதுக்கேற்ற ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடு அப்படின்னு சொன்னோடனே, மார்க்டவுன் மெத்தடில் கொடுன்னு சொன்னோடனே அங்கே வந்து ChatGPT நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன்லேயும் இதே பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்த உடனே இங்கே மார்க்டவுன் மெத்தடில் தருதில்ல. ஸோ இது எதுக்குனாக்க நம்ம வந்து கான்டெக்ஸ்ட் கொடுக்குறோம். lovable.aiக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன்னாக்கா அதில் டெக் ஸ்டாக்லாம் இருக்கும்ல, ப்ளஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இது வந்து ப்ராம்ப்ட் பண்ணுறோம். எனக்கு Node.js தெரியாது. ஸோ Node.js வச்சு பண்ணுறோம். என்னோட சஜஷன் என்னென்னா, லவ்வபிள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து டீபக் பண்ணுறதுக்கோ இல்லை எரர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை நீங்கள் ChatGPTயே எரர் கேட்டாலும் அது சொல்கிறது நம்மளுக்கு புரியணும்னா இந்த மெத்தடு தான் கரெக்டு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை யூஸ் பண்ணி டூல் டெவலப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவுமே தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அகைன் நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராம்ப்ட்டை என்ன பண்ணணுன்னாக்க இங்கே எடுத்துகிட்டு வந்து லவ்வபிளில் கொடுத்தீங்கன்னா என்ட்ருன்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். இது எவ்வளோ சிம்பிளாக்கிட்டாங்க பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஒவ்வொரு ஃபைலாக க்ரியேட் பண்ணும். ரியாக்ட் வந்து ஃப்ரண்ட் எண்டும், பேக் எண்டில் வந்து Node.js, அதாவது ரியாக்ட் வந்து ஃப்ரண்ட் எண்டாகவும், ஃப்ரண்ட் எண்ட்லேயே வந்து ரியாக்ட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். இப்போ பேக் எண்ட் வேணும்னாக்க நீங்கள் வந்து பைத்தானோடைய ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸ் கூட கிரியேட் பண்ணலாம். பட் இது டெமோ பர்பஸ்ன்றதுனால நான் ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணேன். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்கள், நான் ஃபைனல் அவுட்புட்டை காட்டுறேன். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that, spitting slow, spitting fast. I could roast, I could gas, think I'm okay at last, but I don't know if that can erase all the past and the pettiness. A reflection of the emptiness, hilarious. You think you're worth my time, you're delirious, mysterious, because you hide behind a fake exterior, inferior. You know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains at last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Gonna learn the consequence of being incompetent. Mental health is confidence, dreams and some honestness. I'm not here to save the day, that's for you to take away. I could play a million mind games, but instead I say something not illogical, something that is topical. Rub it on and watch it go, make yourself unstoppable. Dreams are irresponsible, but they're always possible. If you just believe, you could be so remarkable. Thoughts in my head, a collage and they spread. I'll be great one day, go
going off of my meds. No, I'm not giving up, no, I'm not giving in. I will make it to the top, taking off in the wind. I gotta make it, I'm saving every day to taste it. I'm patient, but my mind, it can hardly take it. I'm chasing a dream that I've had for several ages. A vacant, modern kingdom for the taking. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love. இப்போ பார்த்தீங்கன்னா பில்ட் ஆகி கோட்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஃப்ளோ ஐ டிசைனர்னு ஒரு பேர் வச்சுருக்கு. அதில் ஃப்ளோ ஐஸ் இந்த மாதிரி N8Nலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அது ரெப்ளிகேட் பண்ணியிருக்கு. நான் லிங்க் கூட இன்னும் அட்டாச் பண்ணல. இருந்தாலுமே அது பண்ணியிருக்கு. இது நிறைய சேஞ்சஸ் பண்ணும். வித்தின் 5 மினிட்ஸில் நம்மளால் இதை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா வித்தவுட் ஏஐ ஹெல்ப்பு கண்டிப்பாக முடியாது. இதுக்கான நாலேஜ்லாம் நம்ம எவ்வளோ எக்ஸ்பர்டைஸாக இருந்தாலும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது. ஸோ ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் வந்து இதை பண்ணுறதுனால இதுலேருந்து லெவரேஜ் பண்ணுறது ஈஸி. இப்போ வந்து எனக்கு வந்து Node.js வந்து தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஈஸி தான். ஏன்னா ஸ்ட்ரக்சர் தந்துடுச்சு, ஆர்க்கிடெக்ட் தந்துடுச்சு. அந்த ஆர்க்கிடெக்டை வச்சு நான் வந்து இப்போது டெவலப் பண்ணலாம். இப்போ அந்த ஆர்க்கிடெக்டே உங்களுக்கு பண்ண தெரியும், அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஆர்க்கிடெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஆர்க்கிடெக்ட் அதான் பிஆர்டி டாக்குமெண்ட்டில் ஆர்க்கிடெக்ட் மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ப்ராம்ப்ட்டை கொடுத்து நீங்கள் வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ரொம்பவே டீபக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து டிப்ளாய் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒன் கிளிக் டிப்ளாய்மெண்ட் தான். நீங்கள் டிப்ளாய்ன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிப்ளாய் ஆகிடும். அது வந்து 2 மெத்தடில் டிப்ளாய் ஆகும். இதுலேயே ஐ மீன் லவபிள்லேயே நீங்கள் டிப்ளாய் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் தனியாக வந்து டொமைன் வச்சுருந்தாக்கா அதையும் மேப் பண்ணி டிப்ளாய் பண்ணிடலாம். ஸோ அதுவுமே லவபிளில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எல்லா நோடையுமே நான் சும்மா கனெக்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணேன். இப்போ வெப்புக்கு இன்புட், டெக்ஸ்ட் இன்புட் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதுக்கு பேக்ரவுண்டில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது என்னதான் வந்து யூஐலாம் அப்படி வந்தாலுமே நான் சொல்லியிருந்தேன்ல கோடிங் தெரிஞ்சாக்க ஈஸியாக இருக்கணும். இதோ இவ்வளோ தான். இப்போ இந்த கோடிங்கை நீ ChatGPTல எடுத்து கொடுத்தாலுமே அது வந்து சரி பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரும். இப்போ உங்களுக்கு வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்லாம் நல்லா தெரியும். பேக்கெண்டில் நான் வந்து பைத்தான் யூஸ் பண்ணுறேன், ஜாவாவை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏபிஐலாம் க்ரியேட் பண்ண தெரியும் அப்படின்னாக்கா வெல் குட். நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் எண்டுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிங்கன்னா அதை விட வந்து ஒரு ப்ரொடக்டிவான டூலை நீங்கள் லவபிள் மாதிரி ஒரு ப்ரொடக்டிவான டூலை வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த மாதிரி இந்த டூல்லாம் வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண தான். இதை வச்சு நான் ஃபுல்லாகவே டெவலப் பண்ணி டிப்ளாய் பண்ணிடுவேன்னாக்கா அது சரி வராது. இது வந்து நம்மளுடைய வைப் கோடிங் 101ல ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவாக எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வர வீடியோலாம் நான் நிறைய வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக போடுறேன். பிஆர்டி டாக்குமெண்ட்னா என்ன, எப்படி வந்து பில்ட் பண்ணணும், எப்படி டிப்ளாய் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நான் நிறைய வீடியோஸ் இது மாதிரி மேக் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். தேங்க் யூ.